சிந்திக்க ஒரு கதை. கழுகு சொல்லித்தரும் பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்வது நல்லது. கழுகினுடைய 35வது வயதில் அதனுடைய அலகானது வளையத் தொடங்கும். தேவையற்ற இறகுகளானது அதனுடைய உடலில் முளைக்கும். அதனுடைய உள்ளங்கால்களில் தேவையற்ற நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் கழுகால வேட்டையாடவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கழுகு முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய அலகை பாறைகளில் கொண்டு வைத்து உடைக்கும். உடைச்சதுக்கு அப்புறம் இந்த அலகு சில நாட்களில் பழைய நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற இறகுகளை எல்லாம் முதல்ல நீக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய விரலில் வளர்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற நகங்களை தன்னுடைய அலகால் பிடுங்கி எறியும். இந்த காலகட்டத்தில் அந்த கழுகுக்கு மிகப்பெரிய உடல் வலியானது ஏற்படும். சில சமயங்கள்ல அதால சாப்பிடவே முடியாது, பட்டினி கிடக்கும். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இது மர பொந்துகள்ல பதுங்கி வாழும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மனித வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்படும். அந்த சிறுவனுக்கு ஒரு 13 வயது. மிகுந்த ஏழ்மை, பசி, பட்டினியில் உழன்று கொண்டிருக்கின்றான். பசியால் அவனுக்கு மயக்கமே வருகின்றது. ஒரு நாடக கொட்டகையினுடைய வாசலில் அவன் பசியோடு அமர்ந்திருக்கின்றான். அந்த நேரத்துல ஒரு பெரிய பணக்காரர் ஒரு குதிரையில வர்றாரு. வெளியே அந்த குதிரையை கட்டி வச்சுட்டு, தம்பி இந்த குதிரையை நான் வர பத்திரமா பார்த்துக்க, நான் வந்த உடனே உனக்கு ஏதாவது சில்லறை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் பார்ப்பதற்காக உள்ளே செல்கின்றார். இவர் வெளியில வர்றதுக்குள்ள இந்த சிறுவன் போய் அந்த குதிரையை அழகாக தேய்த்து குளிப்பாட்டி பளபளப்பாக மாற்றி விடுகின்றான். வெளியே நாடகம் முடிந்து குதிரையை பார்த்தவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு சில்லறை கொடுப்பதாக சொன்னவர் இப்பொழுது பணமாக அவனுடைய கையில் கொடுத்து விட்டு சென்று விடுகின்றார். இவன் இந்த நாடக கொட்டகைக்கு வெளியே இருந்து தினமும் குதிரைகளை பராமரிப்பதையே தன்னுடைய பணியாக செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாடக கொட்டைக்கு வெளியே ஒரு குதிரை லாயத்தையே அமைத்து விடுகின்றான். அதை மட்டும் செய்யலை, அந்த நாடக கொட்டைக்கு வெளியே உட்கார்ந்து அங்கு நடக்கக்கூடிய நாடகங்களை எல்லாம் நன்றாக கேட்க ஆரம்பிக்கின்றான். பின்னாளில் அவனும் மிகப்பெரிய ஒரு நாடக ஆசிரியராக, மிகப்பெரிய ஒரு மேதையாக உருவெடுக்கின்றான். அவன் வேற யாருமே கிடையாது, மிகப்பெரிய ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் தான் அவர். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இருந்தாலும் அந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வரக்கூடியது நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.